பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டியை, ஒரு புது வாசலை திறந்து கொடுத்து உங்களை அதிசயமான பாதையில் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அழைப்பில் நடத்தும்படியாக விரும்புகிறார். ஏன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தின் வார்த்தையை யாத்ராகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து கொண்டு வருகிறேன். அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். மோசேயே ஆண்டவர் அழைக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி அழைத்து வரணும்னு சொல்லி. மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே நான் எம்மாத்திரம் உங்களை விடுதலையாக்க? ஆண்டவர் சொல்றார், உனக்கு கொடுக்கிற டாஸ்க்ல, உனக்கு கொடுக்கிற ப்ராஜெக்ட்ல எப்ப உன்னை எதற்காக நான் படைத்தேனோ அந்த அழைப்புல நடத்தும்படியாய் நான் உன்னுடனே இருப்பேன். மோசையோடு பேசின அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் எந்த புதிய வாசல்ல, எந்த புதிய முயற்சியில, எந்த புதிய காரியத்துல உங்களை நடத்தணும்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறாரோ, there is a new path. உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வருகிறது. நீங்க இதை செய்யுங்க, நீங்க இந்த காரியத்தை எடுத்து செய்யுங்க, நீங்க முன்னெடுத்து செய்யுங்க, நீங்க செய்யற வேலையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. வேண்டாம் வேண்டாம். இன்னைக்கு நிறைய நேரம் தேவ பிள்ளைகள் சொல்றதை பார்க்கிறோம், ஐயோ நான் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருவேன், அதுக்கு நிறைய காரியம் செய்யணும். உங்கள் மேல கர்த்தர் என்ன அழைப்பு வைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பு வெளியில வரணும்னா ஆண்டவர் எப்பொழுது உங்களை அழைக்கிறாரோ, எப்பொழுது உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறாரோ, எப்பொழுது அந்த வாசல் திறக்கப்படுகிறதோ, அக்செப்ட் த காலிங். நீங்க படிக்கிற படிப்புல, வேலை இடத்துல, ஊழியத்துல எப்பொழுது வாசல் திறக்கப்படுகிறதோ அக்செப்ட் த காலிங். மோசேயை ஏற்ற வேளை ஆண்டவர் அழைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க, இந்த ஜாதி விடுதலையாக்க இவ்வளவு பேர் நடத்தின ஏமாத்திரங்கிறார் மோசே. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னுடனே இருப்பேன். இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் இருக்கிறாருங்க. உங்களுக்கு தேவையான ஞானத்தை, உங்களுக்கு தேவையான பலத்தை, உங்களுக்கு தேவையான ஆண்டருடைய தெய்வீக கிருபையை ஆண்டவர் கொடுக்கும்படி ஆயத்தமா இருக்கிறார். மூவ் ஃபார்வர்ட். ஒரே ஸ்டேஜில் இருக்காதீங்க, ஒரே நிலையில் இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே இருக்கணும். தாவீது வர வர பலத்தார். பவுல் தன்னுடைய ஊழியத்துல வர வர தேவ கிருபையை பெற்றுக்கொண்டார். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலம், உங்களை பலப்படுத்துகிற காலம், உங்களுக்கென்று வைத்திருக்கிற பரலோக திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுகிற காலம். யூஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் வேண்டாம்னு சொல்லாதீங்க. உங்க முழு முயற்சியோடு give your best. உங்க முழு முயற்சியை கொடுங்க. என்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் அதை முழுமையாய் முயன்று தேவனுக்கென்று செய்யுங்க. எனக்கு வேலை செய்கிற நாட்கள்ல எப்பொழுதெல்லாம் ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருகிறதோ அதுல என்னால முடிந்த அளவுக்கு 100% என்னை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து அந்த காரியங்களை செய்கிற பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனே, சகோதரியே, எந்த இடத்துல உங்களுக்கு புதிதாய் வாசல் திறக்கப்படுகிறதோ, எந்த இடத்துல தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறாரோ, அது எந்த வழியில வேணாலும் வரலாங்க. நான் வேலை செய்யற இடத்துல நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்து வேலை செய்யணும். புட் எக்ஸ்ட்ரா டைம், புட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ். நிறைய தேவ பிள்ளைகள் தாங்க செய்ய வேண்டிய நேரத்துல தான் வேலை செய்யணும், அதற்கப்புறம் நான் செய்யக்கூடாது நினைக்கிறாங்க. if you are not ready to stretch yourself, if you are not ready to give yourself, ஆண்டவர் எப்படி உயர்த்த முடியும்? யோசேப்பு சிறையில ஒரு தலைவனாய் வைத்திருக்கிறார். சிறை கைதிகள் மத்தியில நான் உண்டு, வேலை உண்டு, என்ன காரியத்தை உண்டு பாட்டு இருந்தா முடியுமா? அந்த இடத்துல 2 பேர் வர்றாங்க, ராஜாவுடைய வேலைக்காரர்கள். அவர்களிடத்துல போய் நீங்க ஏன் கஷ்டமா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம்? சொப்பனத்தை கேட்கிறார், விளக்கம் சொல்லுகிறார். ஏற்ற வேலை வருகிற பொழுது ஆண்டவர் டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்வோனிடத்துல பேசும்படியா அந்த வேலைக்காரனை பயன்படுத்துகிறார். இன்னைக்கு நாம எந்த இடத்துல எப்படி ஆண்டவர் நம்மளை எப்படி பயன்படுத்துவாருன்னு தெரியாதுங்க. ஆனால் புதிய வாய்ப்புகள் வரும்பொழுது எடுத்து சொல்லுங்க, நான் உன்னுடனே இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர், மோசையோடு சொன்ன ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை தேடி வருகிற, உங்களுக்காய் திறக்கப்படுகிற புதிய பாதைகள், புதிய வாய்ப்புகள், புதிய ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தயவு செய்து வேண்டாம் சொல்லாதீங்க. இது ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற பாதை. இது ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படியா, உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக திட்டம் வெளியில வரும்படியா தேவன் முன்குறித்த காலம். இதுதான் ஏற்ற காலம், கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலம். ஆக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. நான் உன்னோடு இருப்பேன் மோசையோடு சொன்னவர் உங்களோடு இருப்பார். உங்களை புதிய பாதையில ஆண்டவர் நடத்துவார். திட்டமும் தெளிவுமா இது ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதம்.
ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க சொல்றபடி நீ முழுமையா ஏற்படுத்தி செய்வேன்னு இந்த புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்துங்க. தேவ கிருபை உங்களை தாங்கும். அற்புதமா தேவன் உங்களை நடத்துவார். God bless you. God bless you.